Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா புளியங்காயை மரத்துல இருந்து அடிச்சு கொட்டை எடுத்து காய வச்சு ஒரு வருஷத்துக்கு பதப்படுத்தி எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த புளியங்காய் process making வந்து எங்க மாமியார் பண்ணி காட்ட போறாங்க. அவங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி தான் புளியங்காயை வந்து வாங்கி செஞ்சிருக்காங்க. இது வந்து நமக்கு முதல் முறையா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்க மரத்துல அடிச்சு செய்யறனால நான் இத வீடியோவா எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். இந்த புளிய மரம் இதாங்க முதல் முறையா ஈல்டு கொடுக்குது. வீடு கட்டி வரும்போது ஒரு சின்ன மரமா இருந்துச்சு. இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும். நல்லா வளர்ந்து இப்போ முதல் முறையா வந்து ஈல்டு கொடுக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க காலி சைட்ல வந்து ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அந்த மரம் தான். இப்போ காய் வந்து நல்லா காய்ச்சிருக்குன்ட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நாங்கள் காயை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தார்ப்பாயெல்லாம் கீழே விரித்து போட்டுட்டு அப்புறம் அந்த காஞ்ச காயை வந்து இப்படி மரத்தை ஒரு குச்சியை வச்சு ஆட்டினாலே இந்த காஞ்ச காயெல்லாம் விழுந்துருங்க. நம்ம இந்த புளியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நல்லா காஞ்ச காயாக தான் எடுத்துக்கணும். பச்சை காய் வந்து ஆகாது. இந்த அளவுக்கு புளியங்காயை வந்து இப்போது கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் புளியங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த புளியங்காயை நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. இப்போ நல்ல வெயில் அடிக்குதுங்களா, இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் நல்லா முருகலாக காய வச்சுட்டு இப்படி நீட்டமான ஒரு குச்சி கிடச்சிதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியாரோட அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக்கு. இந்த குச்சியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தட்டி எடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த மேலே இருக்கிற ஓடு வந்து ஒரு 3/4 கழண்டு வந்துடும். அதுக்கப்புறமா கையில் மிச்சம் இருக்கிற ஓடெல்லாம் சுத்தப்படுத்தி இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் நார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார் இந்த குச்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இதை அடுத்ததாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த குச்சியை வந்து மெயினாக எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்துடலாங்களா. முதல்ல நம்ம இந்த ஓடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த புளியை மட்டும் எடுத்துட்டோம். இப்போ இந்த புளியை ஒரு நாள் நல்லா திருப்பியும் வெயிலில் காய வச்சுட்டு அந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்லும் சுத்தியலும் எடுத்துகிட்டு இந்த புளியை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். அந்த கொட்டை வந்து வெளியே நம்ம எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அந்த குச்சி அந்த நரம்பு அதை எடுக்காமல் இருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எதுக்குன்னா இப்போ அந்த புளியை தட்டும்போது அந்த குச்சியை பிடிச்சி தட்டிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம அந்த குச்சியை எடுக்கிறதில்ல. எல்லா புளியுமே வந்து தட்டி எடுத்தாச்சுங்க. ஸ்டெப் 3 என்னென்னா இப்போ இதில் இருக்க கொட்டையும் அதனோட நார் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டையுமே வந்து பிரித்து எடுக்கணும். இதுக்கு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இந்த புளியை வந்து தட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா, தட்டி எடுக்கும்போது பாதி கொட்டை வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கத்தியை வச்சு நோண்டி எடுப்பாங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போது புளி கொட்டையும் அந்த நாரையும் பிரித்து எடுத்துடலாம். கொட்டை எடுக்கும் போதே சொத்தையான புளி எல்லாத்தையுமே நீக்கிடலாங்க. சுத்தமான புளியை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போது புளி கொட்டை எல்லாமே எடுத்தாச்சு, அந்த நாரையும் எடுத்தாச்சு. ஸ்டெப் 4 என்னென்னா இப்போ கொட்டை எடுத்த புளியை திருப்பியும் ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா அந்த கொட்டை பகுதியில் இருக்க ஈரத்தன்மை வந்து இருக்கும், அதனால் அதை திரும்பவும் காய வச்சு எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 5 என்னென்னா வெயிலில் காய வச்ச புளியை வீட்டுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாள் வச்சுக்கலாங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அந்த புளியோட சாஃப்ட் டெக்ஸ்சர் வரக்காக. அடுத்ததாக ஸ்டெப் 6ங்க. இது ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ புளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பானையை ரெடி பண்ணிக்கலாம். பானை அல்லது பீங்கான் ஜாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு எதுவுமே வந்து வேண்டாம். பானை, கல்லுப்பு, சுத்தம் பண்ணி வச்சுருக்க புளி இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது புளியும் கல்லுப்பையும் லேயர் பை லேயராக வந்து வச்சு அடுக்க போகிறோம். புளியை எடுத்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு அமுக்கியே வச்சுட்டு வரணுங்க. ஒரு 2 லேயர் புளி வந்து வைக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி சுற்றி பானையும் சுற்றி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அமுக்கிட்டே வரணும். நல்லா அந்த 2 லேயர் புளி நல்லா அமுங்கினதுக்கப்புறமா கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து அது மேலே தூவிக்கணும். சும்மா தூவினா போதுங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் புளி எடுத்து அதே மாதிரி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி சுற்றியும் அடுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு 2 லேயர் புளி அடுக்கினதுக்கப்புறம் மறுபடியும் கல்லுப்பு அது மேலே தூவி விடணும். இந்த மாதிரி அந்த பானை ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம அடுக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா இந்த பானையை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா, ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா சுத்தமான காட்டன் துணி எடுத்து நல்லா சுற்றி கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டா போதுங்க. வேறு பெரிய எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன பூச்சியோ பல்லியோ எதுவுமே உள்ளே போகாது. புளியில் எந்த பூச்சியும் வராமல் அப்படியே இருக்கும். புளி கெட்டு போகாது, பூச்சி வரக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பூச்சியுமே வராது. சொத்தையான புளியங்கொட்டை அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுலேருந்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்து பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த புளி ப்ராசஸ் மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. Thanks for watching. Keep supporting me and bye.